ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்துட்டு ஆப்பம் ப்ரிப்பரேஷன் செகண்ட் மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 கப் புழுங்கல் அரிசிக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இதை நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஆப்ப மாவு அரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்க வைக்கணும். சென்னை மாதிரி ஹாட் வெதரில் இருக்கிறீங்கன்னா 8 ஹவர்ஸ் போதும். நல்ல கூலான பிளேஸில் இருக்கீங்கன்னா 10லேருந்து 12 மணி நேரம் கூட ஆகும். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ஆச்சு இந்த மாவு புளிச்சு வரதுக்கு. மாவு புளிச்சு வந்திருக்கு அப்படின்றத எப்படி பார்க்கலாம்னா, மேலே வந்துட்டு சின்ன சின்னதாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் மாவு அரைச்சி வச்சதை விட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூடி வரும். நான் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே மாவை எடுத்து வெளியில் வச்சுருங்க. எப்போவுமே ஆப்பம், தோசை, இட்லி எதுவாக இருந்தாலும் அந்த டெம்பரேச்சர் மாறினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறப்ப நம்ம செஞ்சோன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 8 மணி போல் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. பேக்கிங் சோடா கலக்கிறதுனால ஆப்பம் நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஆப்பம் மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் ஆப்பம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். நீங்கள் ஆப்பம் சுடுறீங்க, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லை, ரப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஊற்றுனீங்கன்னா நல்ல சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும். இன்றைக்கி நான் ஆப்பம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பாலும் வெந்தய பொடியும் ரெடி பண்ணியிருக்கேன். வெந்தய பொடி ப்ரிப்பரேஷன் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி தேங்காய் பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டு வெல்லமோ சர்க்கரையோ நீங்கள் கலந்து வச்சுட்டிங்கன்னா எவ்ரி டைம் நம்ம ஆப்பத்தில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும்னு தேவை இருக்காது. அந்த பால் கூட வச்சு சாப்பிட்றப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் உடம்புக்கும் நல்லது. நம்ம சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்காதுன்னா சர்க்கரை, உப்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் நீங்கள் தேங்காய் பாலில் கலந்து வச்சுட்டு அதை ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இட்லி, தோசை அந்த மாதிரி ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறப்ப ஒரு சேஞ்சுக்கு சாட்டர்டே சண்டேல காலையில் ஆப்பம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.